வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இன்றைய தலைமுறையினர் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் மிகவும் அவதிப்படுறாங்க. இதன் மூலம் எழுதும்போது கைகளில் நடுக்கம் ஏற்படுவது, பொதுவாகவே உடல் சோர்வடைவது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனையெல்லாம் உண்டாகுது. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க ஊட்டச்சத்து நரம்புகளுக்கு அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். நம்ம ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறதால தான் நமக்கு இந்த விட்டமின் B12 பற்றாக்குறையால் புற நரம்புகள் வலு குறைய ஆரம்பிச்சு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்பு சார்ந்த பிரச்சனைலாம் ஏற்படுது. இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கான எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அத்திப்பழத்தை நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கலாம். அத்திப்பழம் சாப்பிடுவதால் நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தியும் அத்திப்பழத்துக்கு உண்டு. அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழம் அல்லது 2 பழம் சாப்பிடலாம். அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழமாக இருந்தாலும் சரி அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழமாக இருந்தாலும் சரி, எப்படி நம்ம எடுத்துக்கொண்டாலுமே அத்திப்பழம் நம்முடைய நரம்புகளுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது. நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய அத்திப்பழம். பிரண்டை கீரை எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளுக்கு நமக்கு பலம் கிடைக்கும். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி, உடலை பலப்படுத்தக்கூடிய சக்தி பிரண்டை கீரைக்கு இருக்கு. பிரண்டை கீரையை உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடல் பலம் பெறுவதோடு அது நரம்புகளையும் வலுப்படுத்துவதற்கு காரணமாக வாரத்தில் 2 தடவையாவது பிரண்டை கீரையை நம்முடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் முன்னாடியே தடுக்கப்படும். ஸோ நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கப்புறம் குணப்படுத்திக் கொள்வதை விடவும் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டை கீரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் பிரண்டை கீரை எடுத்துக்கொள்ளும் போது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடும். மாதுளம் பழம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புகள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நரம்புகள் குளிர்ச்சி அடைய செஞ்சு நரம்புகளை ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது மாதுளம் பழம். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல் சூட்டை தணித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி பண்ணி உடலையும் பலப்படுத்தக்கூடியது மாதுளம் பழம். கூடுமான வரைக்கும் மாதுளம் பழத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். விதைகள் அப்படியே மாதுளம் பழத்தினுடைய விதைகளை அப்படியே சாப்பிட்றது நல்லது. நீங்கள் ஜூஸாக எடுத்துக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது கூட சர்க்கரை சேர்க்கப்படாமல் இயற்கையான ஜூஸாக அப்படியே எடுத்துக்கொள்வது உங்களுக்கு இன்னமும் நல்லது. அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் உங்களுக்கு குளிர்ச்சியாக நரம்புகளை வலுப்படுத்தக்கூடியதாக மாதுளம் பழம் உங்களுக்கு மருத்துவமைகளை கொடுக்கும். நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளுக்கு பலம் கிடைக்கும். நெல்லிக்காயை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடலுக்கு தேவையான பலத்தை நமக்கு கொடுக்குதுன்றது தெரியும். ஸோ நெல்லிக்காய் சாப்பிடும்போது கூடுதலாக நம்மளுடைய நரம்பு மண்டலமும் வலுப்பெறும். அந்த நர்வ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இம்யூன் பவர் நமக்கு கிடைக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் கிடைக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த எந்த விதமான நோயுமே அட்டாக் ஆகாது. நரம்புகளையும் பலப்படுத்திக்கலாம், உடலையும் வலுப்படுத்திக்கலாம். அதனால் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நெல்லிக்காய் ஹெல்ப் பண்ணும். வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். வெற்றிலை நம்ம மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது. வெற்றிலை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். செரிமான கோளாறுகள் எல்லாம் வெற்றிலை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தடுத்துக்கலாம். உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு வெற்றிலைக்கு உண்டு. அதனால் நம்ம வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை எடுத்துக்கிட்டோம்னா செரிமானமும் நமக்கு நன்றாக இருக்கும். நரம்புகளும் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கும் உடல் நரம்புகள் வலுப்பெறுவதற்கும் முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். பொதுவாக முருங்கைக்கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது. பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண்கண்டம் மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை குறிப்பிடலாம். வாரத்திற்கு 2 அல்லது 3 முறை முருங்கைக்கீரையை நம்ம சமைத்து சாப்பிடும்போது முருங்கைக்கீரை நம்மளுடைய நரம்புகளுக்கு பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தடுக்குது. முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகளுக்கு பலம் கிடைக்கும். ஸோ கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை முருங்கைக்கீரை அழிச்சு நம்மளுடைய உடல் நரம்புகளையும் பலப்படுத்தும். கண் நரம்புகளையும் முருங்கைக்கீரை பலப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேரிச்சம்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழத்தை பாலில் சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை பேரிச்சம்பழம் கொடுக்குது. பேரிச்சம்பழங்களை நம்ம சாப்பிடும்போது நம்மளுடைய நரம்புகள் மற்றும் எலும்புகள் நமக்கு வலுப்பெற ஆரம்பிக்கும். பேரிச்சம்பழம் சாப்பிடும்போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு உடல் நோய்மைப்பட்டு ரொம்பவே உடல் எடை மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது
அந்த சூடான பாலில் அரைத்து பேரிச்சம்பழத்தை பயன்படுத்தினாலும் அல்லது ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கினாலும் உடல் வந்து பலம் பெற வைத்துக்கொண்டு இத்தனை நாளாக நம்ம இழந்த பலத்தை மீட்டுக் கொள்ளலாம். உடல் எடையும் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்பட்டு நரம்புகளும் பலம் பெறும். பழங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். குழந்தைகள் ஆரம்பித்து வயதானவர்கள் என அனைவருமே, இளைஞர்கள் கூட தினமும் ஏதாவது ஒரு பழங்களை வந்து தங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கலாம். அந்த பழங்கள் வந்து உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், அல்லது உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம், ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். ஸோ எப்படிப்பட்ட பழமாக இருந்தாலும், எனி டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ், எந்த பழமாக இருந்தாலும் தினமும் ஒரு பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெறும். பழங்கள் போலவே தான் கீரைகளும். நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் வந்து நல்ல பலன் அளிக்கும். பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை, மணத்தக்காளி கீரையெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்புகளை பலப்படுத்திக்கலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை வாரத்தில் ஒரு தடவை நம்ம சாப்பிடும்போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். விதைகள் மற்றும் நட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோடு விதைகள் மற்றும் நட்ஸ்ல விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு. குறிப்பா பிஸ்தா பருப்பு. விதைகள் மற்றும் நட்ஸ்ல பிஸ்தாவுக்கு கூடுதலாக கவனம் கொடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் நமக்கு உதவி பண்ணி நரம்புகள் பலம் பெறுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தினமும் ஒரு கைப்பிடி அளவு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கோங்க, விதைகள் மற்றும் நட்ஸையும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும். ஓட்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். கூடுதலாக அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் போன்ற சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும். இந்த அனைத்து சத்துக்களுமே நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கத்தை வந்து தளர்த்தி நரம்புகளை அமைதியடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷன் வந்து நம்மளை ரிலீவ் பண்ணி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது ஓட்ஸு. கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸு, ஃபிஷ் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். ஏன்னா நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 வந்து மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும், மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்கும், அதாவது அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும், அதை க்யூர் பண்ணுறதுக்குமே முக்கியமான ஊட்டச்சத்து இந்த விட்டமின் B12 தான். ஸோ இந்த விட்டமின் B12 யார் ஒருத்தவங்களுக்கு குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள், நரம்பு சேதமெல்லாம் உண்டாகும். எனவே கடல் உணவுகளான மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது அடிக்கடி அதில் விட்டமின் B12 நமக்கு கிடைக்கும். ஸோ வாரத்தில் 2 முறை எண்ணெய் அதிகம் சேர்க்கப்படாத மீன்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நம்மளுடைய நரம்புகளை நம்ம ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். ஸோ அதுக்காக மீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்புகள் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நமக்கு வராமல் முன்னாடியே தடுக்கப்படும். இறைச்சிகள் எடுத்துக்கொள்ளும் போது நம்மளுடைய நரம்புகள் வந்து பலம் பெறும். இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்கு. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றத நம்ம இப்போ தான் பார்த்தோம். எனவே நம்மளுடைய டயட்டில் சிக்கன், நாட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி இந்த மாதிரி வந்து அசைவ உணவுகள் அப்பப்போ சேர்த்துக்கலாம். இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் நம்மளுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ இறைச்சிகளுக்கு அதிக பங்கு இருக்குது. அதாவது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு இறைச்சி எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி என்று சொல்லக்கூடிய அந்த வார் கோதுமை, திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்குது. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே இந்த மாதிரி குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பால் மற்றும் பால் பொருட்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள் அதிகம் இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் இருந்தக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் ஆரோக்கியமான நரம்புகளை மேம்படுத்திக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்பட்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் நரம்பு சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டு தடுக்கப்படும். நம்ம நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.